ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே வெரைட்டியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கேன். அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதையே நம்ம நல்லா வேறு பவுலுக்கு சலிச்சு தான் சேர்க்க போகிறோம். அதனால ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே அந்த மாவை போட்டுடலாம். இப்போது அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதையுமே நாம் அந்த மாவு கூட நம்ம சேர்த்திடலாம். இதே சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதையும் நம்ம சேர்த்திடலாம். இப்போ ஸ்பூன் வச்சு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் இதையே நல்லா சலிச்சு எடுக்க போகிறோம். ஏதாவது கட்டையெல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம நல்லா சலிச்சு எடுக்க போகிறோம். அது இல்லாமல் எல்லாமே மிக்ஸாக ஒன்றா கிடைக்கும் நமக்கு. அதனால தான் இப்போ அதையே நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ பவுடரோடது மட்டும் கொஞ்சம் உருண்டையாக கட்டையாக கிடக்குது. அதை அப்படியே நம்ம ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா மேஷ் பண்ணி நம்ம விட்டுடலாம். அப்போ நமக்கு எல்லாமே நல்லா ஃபைனாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வடிகட்டியை நம்ம மாற்றி வச்சிடலாம், உரமாக வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்த போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் தானே எடுத்துருக்கோம். அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். ஒரு முட்டையை ஃபுல்லாகவே உடச்சி ஊற்றியிருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திக்கலாம். நமக்கு இனியுமே பால் கொஞ்சம் தேவைப்படும், அதனால நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ இதே சேர்த்துனதுக்கப்புறம் நாம் இதையே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா நீங்கள் ஒரு ஸ்பூனு இல்லைன்னா விஸ்கு ஏதாவது வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாவு நல்லா கட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். அது கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ தாங்க ஓரமாக இருக்கட்டும். இப்போ இனி நமக்கு இதுக்கு தேவை ஒரு பழம்தான். நேந்திரம் பழம் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நேந்திரம் பழம் யூஸ் பண்ணலாம். அந்த ரோபஸ்டா பழம் இருக்குது இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்கிற பழமாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நடுவால் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் திக் லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இந்த மாதிரி தான் கட் பண்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இது கட் பண்ணுற டைமில் நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு தவா சூட் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம இது செய்கிறதுக்கு. பாருங்கள், இது இப்படி தான் இருக்கணும். இப்போது தவா நல்லா சூடாகவும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திட்டேன். நெய் இல்லை, உங்களுக்கு பட்டர் தான் இருக்குதுன்னா நீங்கள் பட்டர் சேர்த்திக்கலாம், தாராளமாக சேர்த்திக்கலாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திட்டேன். இப்போ இதையே சேர்த்தி அது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வர டைமில் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் அது லைட்டாக மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ இதையே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட பழத்தை சேர்த்திடலாம். இப்படி எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி இப்படி அடுக்கடுக்காக நீங்கள் சேர்த்திக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பக்கமாக வச்சு எடுத்து வச்சிடலாம். நாம் அந்த நெய் இந்த நாட்டு சர்க்கரையில் எங்கெங்கே இருக்குமோ அந்த ரவுண்டுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளோட கேக்கு மிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதையே நாம் இந்த பழத்துக்கு மேலே பழம் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி நம்ம லெவல் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதையே நாம் கொஞ்சம் அகலமான ஹைட்டான ஒரு தட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். கொஞ்சம் ஹைட்டான தட்டுன்னு கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கீழே நம்ம கேக்கோட மிக்ஸ் தானே போட்டிருக்கோம். அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா டபுளாக வந்துடும், உப்பி வந்துடும். அதனால் கொஞ்சம் ஹைட் இருக்கிற தட்டு மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இடையிடையே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் அடுப்பில் லோ ஃப்ளேமில் போட்டு நம்ம இது வேக வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 இல்லைன்னா 11 மினிட்டே ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாம. இப்போ பாருங்கள் எனக்கு எல்லாம் கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வெந்ததை எப்படி செக் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு டூத் பிக் வச்சு இல்லை நம்ம கை வச்சு மூடிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக அப்படியே உள்ளே போய் அப்படி வருது. கை வச்சு பார்க்கும்போதும் நல்லா கையிலெல்லாம் எதுவுமே நமக்கு ஒட்டலை. அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அதுக்கு அர்த்தம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வேறு பெரிய தட்டுக்கு நம்ம இதையே மாற்றிடலாம். இப்போ பெரிய தட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி அகலமான ஒரு தட்டை எடுத்துட்டோம். அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்மளோட பனானா கேக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். லுக் வைஸ் நம்மளோட பனானா கேக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டே என் வீடியோவில் சொன்னேன் வெரைட்டியான ஒரு வீடியோ அப்படின்னு. அது எதுக்கு சொன்னேன்னா இது ஒரு வைரல் வீடியோ. இப்போ புதுசாக ஒரு ரெசிபீஸு புதுசாக ஒரு ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறக்கேன் சாப்பிட்றக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்து கரெக்டாக எனக்கு வந்ததுனால அது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சோம். இந்த டார்க் சாக்லேட்டு ப்ரௌனி கேக்கு அதெல்லாம் ஃபேவரேட்டாக சாப்பிட்றவங்களெல்லாம் இதெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்மளோட இந்த கேக்கு. டேஸ்டியாகவும் இருக்கும். கேக்கெல்லாம் பிடிக்கிற குழந்தைகள் இருக்கும் அவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த பழமெல்லாம் சாப்பிடாத குழந்தைகள் இருந்தாலும் நீங்கள் அது அவங்களுக்கு இந்த தாராளமாக ட்ரை பண்ணலாம். புதுசாக சொல்லலாம் இது பனானா கேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வெரைட்டியான ரெசிபியும் ஆகிட்டு வரேன். டாடா பபாய்.